அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலித்தொகையோட 2வது பாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, அண்மையில் மனம் செய்து கொண்ட ஒரு தம்பதி, தலைவனுக்கு பொருள் தேவை, நான் பொருள் ஈட்டுவதற்காக நான் பிரிந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். தோழி என்ன சொல்கிறா, தலைவியை நினைத்து நீ கண்டிப்பாக போகவே கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறா. இதுதான் இந்த பாடலுடைய சூழ்நிலை. வாங்க பாடலை பார்க்கலாம். அரண் இன்றி அயல் தூற்றும் அம்பலை நாணியும் வரண் நீந்தி நீ செல்லும் நீலிடை நினைப்பவும். தலைவிக்கு 2 கஷ்டம்தான். நீ போயிட்ட அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க அவளை அம்பலை பேசுவாங்க, அம்பல் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிற. அம்பல்னா என்னன்னா பழிச்சொற்கள். கல்யாணம் ஆன உடனே தலைவன் தலைவியை விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பெண் என்ன பண்ணாலோ, டார்ச்சல் தாங்க முடியாமல் போயிட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு யாராவது ஏதாவது சொல்லிடக்கூடாதே அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. வரண் நீந்தி நீ செல்லும் நீல் இடை நினைப்பவும். வறண்ட அந்த பாலை வெளியில நீ போவ, உனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைக்கிற 2 கவலையும் அவளுக்கு இருக்கு. அரண் இன்றி அயல் தோற்றும் அம்பலை நாணியும் வரண் நீந்தி நீ செல்லும் நீலிடை நினைப்பவும். இறை நில்லா வளையோட, இந்த 2 நினைச்சாலே அவ கையில இருந்து வளையெல்லாம் தானா கலந்து ஓடிடும். ஏன்னா அவ்வளோத்துக்கு அவன் மனசுக்குள்ள கஷ்டங்கள் வந்துடும். இதழ் சோர்வு பனி மல்க, கண் இமைகள் சோர்ந்து கண்ணீரா வரும். பொறை நில்லா நோயோடு புல் என்ற நுதல் இவள் விரல் நலன் இழப்பவும். இவளுடைய நுதல் நெற்றி தன்னுடைய அழகை இழந்து, மொத்தத்துல இவளுடைய பேரழகு மொத்தமே, விரல் நலன் பேரழகு மொத்தமே இழந்து போயிடுவா. நீ வினை வேட்ட போனாய் ஆனால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. நீ போனா இதான்ப்பா நடக்கும், தலைவியினுடைய மொத்த அழகும் குறைஞ்சிரும், அவன் அழுத கண்ணீரோட தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லி தோழி சொல்லி தொடங்குகிறாள். கேளினி அப்படின்னு சொல்லி தொடங்குகிறாள். என்ன சொல்றான்னு பார்ப்போம். உடை இவள் உயிர் வாழால் நீ நீப்பின் என பல இடை கொண்டு யாம் இறப்பவும் எமக்கொள்வாய் ஆயினே. நான் உங்ககிட்ட சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு, நீ போனா இவ உயிர் வாழ மாட்டா, ஆனாலும் நீ போறதுக்கு ரெடியா நிக்கிற, அப்போ நீ இதையும் கேளுன்னு சொல்றா. இடையே ஆற்றிடை நீர் நீத்த வருஞ்சுனே. நீ போவல்ல, நீ அந்த பாலை வழியில போக போற, அந்த பாலை வழியில ஒரு சுனை இருக்கும், அந்த சுனையில தண்ணியே இருக்காது. அடையோடு வாடிய அணிமலர் தகைப்பன. தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும், மலரெல்லாம் வாடி போய் கிடக்கும். வள்ளி நீ துறப்பாயேல் வகை வாடும் இவளென்ன. அந்த காட்சியை பார்த்தோன்னா உனக்கே தோணும், தண்ணி இல்லைன்னா அந்த மலர்கள் வாடி இருக்கு, நான் இல்லாத நேரம் என்னுடைய மனைவி வீட்டில் இந்த மாதிரி தானே வாடி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உனக்கு உன்னுடைய மனைவி ஞாபகம் வரும். நீ உடனே வீட்டுக்கு திரும்பி வந்துருவாப்பா, நீ போகாத அப்படின்னு சொல்றா. அடுத்து என்ன சொல்றா பாருங்க. ஒல்லாங்கு யாம் இறப்பவும் உணர்ந்தீயாய் ஆயினே. நான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, ஆனா நீ உணராமலே சென்றாயானால் செல்லும் நீள் ஆற்றிடை சேர்ந்து எழுந்த மரம் வாட புல்லுவிட்டு இறைஞ்சிய பூங்கொடி தகைப்பன. அதாவது ஒரு கொடி, அந்த கொடி வளரணும்னா நல்ல பற்றுள்ள ஒரு கொம்பு, நல்ல ஒரு மரத்துல இருந்த கொம்பு தேவை. ஆனா இங்க நீ பார்க்கக்கூடிய காட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு வாடிய மரத்துல ஒரு கொடி இருந்தா எப்படி இருக்கும், பற்றுக்கோடு இல்லாம அந்த கொடி அப்படியே கீழே சுருண்டு விழும். அந்த கொடியை நீ பார்ப்பாய், பார்த்த உடனே உனக்கு உன் தலைவியினுடைய ஞாபகம் வரும். அந்த கொடி உன்னை பார்த்து சிரிக்கிறது மாதிரி இருக்கும் உனக்கு. ஏண்டா இங்க பாருடா, நான் என்னுடைய மரம் வாடி போயிடுச்சு, நான் இப்படி வலுவிழந்து கீழே விழுந்து கிடக்குறேன், இதே மாதிரி தான்டா நீ இல்லைன்னா உன்னுடைய மனைவியினுடைய நிலையை நினைத்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடி சிரிக்குமா. அது மாதிரி இருக்கும். நீ உடனே வீட்டுக்கு தான்ப்பா வரப்போற, அதனால போகாதன்னு சொல்றா. பிணபு நீ விடல் சூழின் பிறல் தரும் இவளென பணிபு இறப்பவும் பல சூழ்வாய் ஆய். பிணிபு நீ விடல் சூழின்னு இவளோடு இணைந்திருந்த நீ இவளை விட்டு செல்வதானால் பிறல் தரும் இவளென, இவள் இறந்து போய்விடுவாள் என, பணிபு இறப்பவும் பல சூழ்வாய் ஆயினை. எவ்வளவு கெஞ்சி நான் உன்கிட்ட கேட்கிறேன், இதெல்லாம் நீ விட்டுட்டு நீ போனானா துணிபு நீ செல கண்ட ஆற்றடை அம்மரத்து அணி செல வாடிய தளிர் தகைப்பன. இவ்வளோ சொல்லியும் கேட்காம நீ போனேன்னா, நீ போகக்கூடிய அந்த பாலை வெளியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் நீ செய்தது தவறு என உனக்கு சுட்டி காட்டும். ஏன்னா அந்த பாலை வெளியில எல்லா மரங்களையுமே வாடி இருக்கும், அந்த மரத்தினுடைய தளிர்கள் வாடி இருக்கும். அந்த தளிர் வாடினதை பார்க்கும்போது உன்னுடைய மனைவியினுடைய ஞாபகம் உனக்கு வரும், உன்னால மேற்கொண்டு போகவே முடியாதுப்பா, நீ திரும்பி வந்துருவ அப்படின்னு சொல்றான். யாம் நிற்கூறவும் எமக்கொள்ள ஆயினை ஆனாது இவள் போல் அருள் வந்தவை காட்டி மேல் நின்று மெய்கூறும் கேளிர் போல் நீ செல்லும் காணம் தகைப்ப செலவு. யாம் நிற்கூறவும் எமக்கொள்ளாய். நான் நில்லு போகாதுன்னு சொன்ன பிறகும் நீ எனக்கு சொல்லலாம் கேட்கல, எமக்கொள்ளாய் ஆயினே. ஆனாது இவள் போல் என்ன மாதிரியே அருள் வந்தவை காட்டி, உன்கிட்ட அன்பு
கொண்டவை போல உன்னுடைய கேளிர் போல, அதாவது நண்பர்கள் போல மேல் நின்று மெய்க்கூறும் இந்த காட்சிகள் எல்லாம். அப்பொழுது உன்னுடைய செலவு தவிர்க்கப்படும். நீ அதை பார்த்தாவது உன்னுடைய மனைவிட்ட திரும்பி வந்துடுவ. அதனால நீ போகாத, போனாலும் நீ திரும்பி தான் வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு தோழி சொல்றது மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கு. அடுத்த பாடல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காணொலியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.